இப்போ இந்த மாதவிடாய் காலங்களில் பெருந்தொடர்க்கக்கூடிய காலங்களில் குரானை தொடக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. குரானுடைய வசனங்கள் ஓதக்கூடாது தொடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நிஸ்வான் மதரசாக்கள் இருக்குது, மக்தப் மதரசாக்கள்லாம் இருக்குது. இப்போ நிஸ்வான் மதரசாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் ரன் பண்ணக்கூடிய மதரசாக்கள் தான் பெரும்பாலும் இருக்குது. அங்கே ஃபுல்லாக பெண்கள் தான் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு மாதவிடாய் இந்த காலங்களில் வந்துச்சுன்னா 3 நாள் 5 நாள் 1 வாரம் இப்படிலாம் இருக்கும். அப்போ அந்த 1 வாரம் வந்து அவங்க வந்து அந்த குரானுடைய வசனங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு என்ன சட்டம்? மக்தப் உஸ்தாமார்கள் இருக்கிறாங்க, இப்போ இவங்களுக்குலாம் என்ன சட்டம் சார்? இவங்க அந்த மதரசாவில் வேறு சப்ஜெக்டை பாடம் நடத்தலாமே. குர்ஆனை தான் ஓதி கொடுக்கணும்னு கட்டம் கிடையாது. ஏன்னா இந்த கருத்தை வஹாபிலும் வைப்பாங்க. இப்போ நீங்கள் வரவே ஓதக்கூடாதுன்னு சொன்னீங்களாக்கா, ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, அந்த 5 நாளைக்கு 7 நாளைக்கு என்னத்தை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அப்போ அவங்க பாடம் நடத்த வேணாமா அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா பாடம் நடத்துதல்னு சொன்னால் குர்ஆனை கற்றுக் கொடுத்தல் மட்டும்தானே பாடம். மக்தப் மதரசாவில் கலிமாக்கள் சொல்லிக் கொடுக்குற பாடம் இருக்குது, ஒது செய்கிற முறை, தொழுகிற முறை, நோன்பின் சட்டங்கள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா? வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, ஹலீஃபாக்குடைய வரலாறு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குமா இல்லையா? இந்த 5 நாளையும் ஒரு வார்த்தை இதுக்கு பயன்படுத்தட்டுமே. 20-25 நாளைக்கு எனக்கு குணம் ஓதி கொடுங்க, 5 நாளைக்கு இது சொல்லிக் கொடுக்கங்க, 2 சேர்த்து தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் அவங்களுடைய அந்த ஆசிரியர்களுடைய பணி எந்த வகையிலையும் கெடாது, அந்த பணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. தாராளமாக நீ செய்யலாம். ஏன்னா குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல மதரசாங்கிறது, இவற்றையும் சொல்லிக் கொடுக்கணும். எழுத்து பயிற்சி கொடுக்கலாமே. அலிஃப் பா தாண்டு வெறும் ஓதிக்கிட்டு போனால் பார்த்தாது, எழுத்து பயிற்சி கொடுங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் அந்த 5 நாள் பத்தாது. ஆமாம், அப்படி ஆயிரும். சொல்ல ஆரம்பிச்சாங்க வரலாறுன்ட்டு எடுத்துக்கிட்டா அது போதும். நபிமார்கள் வரலாறு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல் அஹ்லாக் சம்பந்தம், நற்பண்புகள் விஷயங்கள் இருக்குது, அது சொல்லி கொடுக்கணும். எழுத்து பயிற்சி, மனநம், அந்த மாதிரி விஷயங்கள்.